Welcome you all to this channel. I am Professor Anita. Today we are going to learn about some of the basic concepts in income tax. Let's begin. First one is person. According to section 2 subsection 31, the term person includes the following. First one is individual, then HUF, company, firm, association of persons, local authority and artificial judicial person. நம்ம இந்த இன்கம் டேக்ஸ் பர்பஸுக்காக நம்ம வந்து யாரெல்லாம் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31 கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பர்சன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு. யாரெல்லாம் அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா இண்டிவிஜுவல், HUF, கம்பெனி, ஃபர்ம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். இவங்க எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான எலிஜிபிள் பர்சன். ஸோ நம்ம இவங்கள பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி தான் நம்ம வந்து அந்த பர்சன் அப்படிங்கிறவங்கள நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். மற்றபடி சாதாரணமாக நம்ம பர்சன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஹி ஆர் ஷி அப்படி தானே. அப்படி நம்ம யாராவது ஒரு ஆளை நம்ம டிஃபைன் பண்ணி சொல்கிறதா யார்? பர்சன். ஆனால் இதில் என்ன அப்படின்னா யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸாக இது பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே யார் தான்? பர்சன். First one, individual. A natural person or a human being is an individual. An individual may be male or female. Individual எப்படி இருக்கலாம்? மேலாவும் ஃபீமேலாவும் இருக்கலாம். சப்போஸ் the particular individual வந்து மைனர் சைல்டாக இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து அன்சவுண்ட் மைண்டட் பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியாது? டேக்ஸ் பே பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு பதில் யார் டேக்ஸ் பே பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மைனரோட கார்டியன், இல்லைன்னா அந்த அன்சவுண்ட் மைண்ட் பர்சன் இருக்காங்களா அவங்களோட மேனேஜர், அவங்களோட கார்டியன், அவங்க என்ன பே பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு பதிலாக என்ன பே பண்ணலாம்? டேக்ஸ் பே பண்ணலாம். ஸோ இவங்களே நம்ம என்னென்னா சொல்லுவோம்? இண்டிவிஜுவல் பர்சன் அப்படி தான் சொல்லுவோம். யாரை? அந்த கார்டியன், அந்த மேனேஜர், அவங்களுக்காக நியமிக்கப்பட்ட கார்டியன் மேனேஜர்ஸ் இருக்காங்கள்ல அவங்கள. அதே மாதிரி டிசீஸ்டு பர்சன். டிசீஸ்டு பர்சன்னா யார்? இஃப் எ பர்சன் டைஸ் ஆஃப்டர் ரைட்டிங் ஹிஸ் வில் தி எக்ஸிக்யூட்டர்ஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆர் டீம்ட் அசஸீஸ். எப்படி? யார் டிசீஸ் பர்சன்? ஒரு சமயம் என்ன பண்ணலாம்? சில பர்சன்ஸ் வந்து அவங்களோட வில்லெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா இல்லைன்னா அவங்க வந்து ஒரு இயரில் அவங்க இறந்துருக்கலாம். அப்போது அந்த இயரில் அவங்க ஏர்ன் பண்ண இன்கத்துக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு லீகலாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவை நியமிப்பாங்க. அவங்க தான் யார்? லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். யாருக்கு? டிசீஸ்டு பர்சன். அவங்க யார்? இறந்த ஒரு ஆள். சரியா? அந்த மாதிரி அவங்க இப்போதைக்கு நோ மோர். ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒரு பர்சனுக்கு ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த டேக்ஸ் பே பண்ணும்போது அவங்க இல்லை. ஸோ அவங்களுக்கு பதிலாக அவங்க இல்லாதனால அவங்களுக்கு பதிலாக பே பண்ணுறவங்க யார்? டேக்ஸ் பே பண்ணுறவங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ இண்டிவிஜுவல் அப்படின்னா மேல் ஆர் ஃபீமேல். அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் மைனர் அப்படின்னா அவங்களோட கார்டியன். பொதுவாக அந்த மைனர் சைல்டு அவங்களுக்கு யார் கார்டியனாக இருப்பாங்க? அவங்களோட அம்மா இல்லைன்னா அப்பா. அந்த மைனர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? பிலோ 18 இயர்ஸ் ஓல்டு அவங்கள தான் யாருன்னு சொல்லுவோம்? மைனர் சைல்டுன்னு சொல்லுவோம். அப்போ அவங்களோட இன்கத்துக்கு அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட இன்கத்து கூட கிளப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? டேக்ஸ் பே பண்ணுவோம். சப்போஸ் அப்படி இல்லை, அவங்களோட இன்கமே அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க தனியாக அவங்களுக்கு ஒரு மேனேஜரோ இல்லைன்னா ஒரு கார்டியனோ போட்டு அவங்களுக்கு பதில் யார் பே பண்ணலாம்? இன்னொருத்தங்க பே பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து மைனர் எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஒரு டவுட் எல்லாத்துக்குமே வரும். இப்போ நீங்கள் டெலிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% ஆடில் யார் இருப்பாங்க அப்படின்னா சைல்டு ஆர்டிஸ்ட்டு தான். அவங்களுக்கு வந்து மந்த்லி மோர் தென் 50 lakhs இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுற பிள்ளைங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து அபவ் 18 இயர்ஸ் வரணும். ஸோ அப்புறம் தான் அவங்க டேக்ஸ் பே பண்ண முடியும். அது வரைக்கும் யார் பே பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கார்டியன். அந்த கார்டியன் வந்து அவங்களோட அம்மா இல்லை அப்பாவோ கூட இருக்கலாம். சரியா? அடுத்தது டிசீஸ்டு பர்சன் அப்படிங்கிறவங்க யார்? இறந்த ஒரு ஆள். அவங்க ஏர்ன் பண்ண இன்கத்துக்கு டேக்ஸ் பே பண்ணுறது நெக்ஸ்ட் இயர் பே பண்ணும்போது அவங்க இப்போதைக்கு இல்லை. ஸோ அவங்களுக்கு பதில் அந்த மாதிரி இன்கத்துக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது தான் யார்? லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்.
ஸோ இந்த பர்பஸுக்காக டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய எல்லாருமே யார் தான்? இண்டிவிஜுவல். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ராகேஷ் அஸ் இண்டிவிஜுவல், மிஸ்டர் ராகேஷ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா மிஸ்ஸஸ் உமா. இந்த மாதிரி யாரெல்லாம் இண்டிவிஜுவலோ, யார் யாருக்காக என்னென்ன ஒர்க் அசைன் பண்ணியிருக்கோ அவங்க எல்லாருமே யார் தான்? இண்டிவிஜுவல். நெக்ஸ்ட் ஒன் ஹெச்யூஎஃப். ஹெச்யூஎஃப்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. A family consists of all the members of the lineally descended from a common ancestor, including their wives and unmarried daughters. என்னது? ஒரு குடும்பத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய எல்லாருமே யார் தான்? ஒரு ஹெச்இஎஃப். அதில் மெயினாக அதில் கர்த்தா அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க தான் யார்? சீனியர் மோஸ்ட் பர்சன். அவங்க தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணி லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஹெச்யூஎஃபோட மெம்பர்ஸ். யாரெல்லாம்? அவங்களோட ஒய்ஃப், அதே மாதிரி அவங்களோட அன்மேரிடு டாட்டர்ஸ் அதில் வருவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குணால் ஷா ஹெச்யூஎஃப் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாதர், சன், டாட்டர், ஒய்ஃப். ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் யார் தான் இப்போதைக்கு கர்த்தா? அந்த ஃபாதர். Next one, company. A company is defined as an artificial person created by law with perpetual succession, a common seal and common stock divided into shares with limited liability. கம்பெனி வந்து ப்ரைவேட் கம்பெனி ஆர் பப்ளிக் கம்பெனி. ஆனால் அந்த கம்பெனியில் அந்த கம்பெனிக்கான அந்த இன்கத்துக்கு யார் அந்த டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம அந்த கம்பெனி என்னன்னு சொல்லலாம்? பர்சன். அப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஒரு இண்டிவிஜுவலையும் பர்சனாக நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஹெச்யூஎஃப்பில் அந்த கர்த்தா அவங்க வந்து பே பண்ணுறாங்களோ, அதனால் என்டையர் ஹெச்யூஎஃப் என்ன தான்? ஒன் பர்சன். அதே மாதிரி கம்பெனி. நெக்ஸ்ட் ஒன் கம்பெனி. இப்போ யாரெல்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணி அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ எல்லாருமே யார் தான்? பர்சன் அப்படின்னு தான் சொல்கிறோம். எந்த லா படி? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி. Next one, firm. A firm is a partnership which is defined by the Partnership Act as a relationship between persons who have agreed to share the profits of a business carried on by all or any of them acting for all. இதுதான் என்னது? அவங்களோட ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனே இதுதான். ஒருத்தரோ இல்லைனா எல்லாருமே சேர்ந்து ஒரு தொழிலை செய்வாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் கலெக்டிவாக அவங்களோட ஒர்க்கை பண்ணுவாங்க. அவங்களுக்குமா மொத்தமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அதனோட பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட நேமில் என்ன பே பண்ணணும்? டேக்ஸ் பே பண்ணணும். சப்போஸ் அதில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸுக்கான இன்கம் எங்கே வந்துடும்? இண்டிவிஜுவலில் வந்துடும். இண்டிவிஜுவலில் மேல் ஆர் ஃபீமேல் கேட்டகரி பார்த்தோம்னா அங்கே வந்துடும். இங்கே வந்து அவங்க கலெக்டிவாக அவங்க வந்து பே பண்ணக்கூடிய டேக்ஸ் எதுக்கு கீழே வரும்? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அந்த நேமில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா ஃபார்ம், அதே மாதிரி அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் அந்த பிஸ்னஸ் எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். அசோசியேஷன் ஆஃப் பர்சன்னா என்னது? குரூப் ஆஃப் பீப்புள். If two or more persons associate themselves for managing a property for the purpose of producing income. கொஞ்சம் இது அவங்க மேனேஜ் பண்ணி அது மூலமாக அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணுறதா என்னது? அசோசியேஷன் ஆஃப் பர்சனோட இது. ஸ்டேட்டஸ் ஆஃப் எ பர்சன் லைக் எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்ட் ட்ரஸ்டீஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊர்களில் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கிற அசட்டை இது பண்ணி அதுலேருந்து இன்கத்தை ஏர்ன் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அந்த இன்கத்துக்கு மூலமாக அந்த ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுறது. அப்போ சப்போஸ் அந்த ட்ரஸ்ட்டு அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணும்போது அதுக்கு நம்ம என்ன பே பண்ணணும்? டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கும். அப்போ அவங்க எந்த நேமில் பே பண்ணுவாங்க? அந்த குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்களா, அந்த ட்ரஸ்ட்டோட நேமில் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அடுத்தது லோக்கல் அத்தாரிட்டி. அத்தாரிட்டி லீகலி என்டைட்டில்டு ஆர் என்ட்ரஸ்டட் பை கவர்மெண்ட், முனிசிபல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் போர்டு எக்ஸெட்ரா. லோக்கல் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்ப்பரேஷன், டிஸ்ட்ரிக்ட் போர்டு, பஞ்சாயத்து, அந்த கண்டோன்மெண்ட் போர்டு, போர்ட் ட்ரஸ்ட்டு, இதெல்லாமே என்ன தான்? லோக்கல் அத்தாரிட்டி. அப்போ ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணி அதில் ஏதாவது அவங்களுக்கு இன்கம் கிடைக்கிறதுக்கும் எந்த நேமில் தான் அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க? அந்த பர்டிகுலர் லோக்கல் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் ஒன், ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். Any public corporation,
brought into existence by a special act of legislature like insurance, life insurance company, அப்புறமா யூனிவர்சிட்டி, இது எல்லாமே எங்கே தான் வரும்? அந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன் கீழே தான் வரும். இதில் வரக்கூடிய அந்த இன்கத்துக்கு அவங்க பே பண்ணக்கூடிய டேக்ஸ் எந்த நேமில் பே பண்ணுவாங்க? ஆர்டிஃபிஷியல் பர்சன், அந்த நேம்லேயே, அந்த யூனிவர்சிட்டி நேம்லேயே என்ன பண்ணுவாங்க? அந்த டேக்ஸை பே பண்ணுவாங்க. அப்போ யாரெலாம் நம்ம பர்சன் அப்படின்னு சொல்கிறோம்? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி யாரெலாம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு எலிஜிபிளோ அவங்க தான் யார்? பர்சன். யாரெல்லாம் எலிஜிபிள்? இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப், ஃபார்ம், வேறு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் பர்சன், கம்பெனி, இவங்க எல்லாருமே யார் தான்? இன்கம் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா இவங்க எல்லோரும் இவங்களோட நேமில் டேக்ஸ் பே பண்ணலாம். அவங்களாம் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா அசஸி. சரியா? பர்சன், அசஸி ரெண்டையும் சேர்த்தே படிச்சிடணும். பர்சன் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணலாம், பே பண்ணுறதுக்கான எலிஜிபிள் பர்சனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பர்சன் அப்படிங்கிறோம். அசஸி அப்படிங்கிறவங்க அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்க தான் யார்? அசஸி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 4 இண்டிவிஜுவல் இருக்கிறாங்க. மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, மிஸ்டர் சி, மிஸ்டர் டி. அதில் மிஸ்டர் ஏயும் பியும் மட்டும்தான் இந்த இயர் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மிஸ்டர் ஏ அண்ட் பி மட்டும்தான் யார்? அசஸி. சரியா? ஆனால் 4 பேருமே யார் தான்? பர்சன்ஸ் தான். ஆனால் 2 பேர் தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 பேர் தான் யார்? அசஸி. அசஸி மீன்ஸ் a person by whom income tax or any other sum of money is payable under this act and includes every person in respect of whom any proceeding under this act has been taken for the assessment of his income or of the loss sustained by him or of the amount of refund due to him. என்ன அப்படின்னா யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களையும் அசஸி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஏதாச்சும் அமௌண்ட்டு நம்ம ரீஃபண்ட் ஆகுது அப்படின்னால யாருக்கு பேருக்கு தான் வரும்? இந்த அசஸியோட நேமுக்கு தான் வரும். இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அசஸி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்கணும். அப்போ தான் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது போன வருஷம், அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தானே? போன வருஷம். இப்போ இருக்கிற இயருக்கு ஜஸ்ட்டு முன்னாடி உள்ள இயர் தான் என்னது? ப்ரீவியஸ் இயர். அதே மாதிரி அசஸ்மெண்ட் இயர்னால் என்னது? ப்ரீவியஸ் இயரை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது தான் என்ன இயர்? அசஸ்மெண்ட் இயர். இந்த ரெண்டுமே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். ப்ரீவியஸ் இயருக்கான மீனிங் இப்போ பார்க்கலாம். இன்கம் ஏர்ன்டு இன் எ இயர் இஸ் taxable in the next year. The year in which income is earned is known as previous year. Previous year means the financial year immediately preceding the assessment year. Assessment year க்கு முன்னாடி வரக்கூடிய, immediately preceding, முன்னாடி வரக்கூடிய financial year தான் என்னது? Previous year. A taxpayer's income of the previous year is assessed to tax in the assessment year. Thus, for the current assessment year 2020-21, இப்போ இருக்கிற அசஸ்மெண்ட் இயர் எது? இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் இயர் எது? 2020-21. The relevant previous year will be the financial year 2019-2020. அப்போ இதோட இந்த 2020-21ஓட relevant previous year எது? எந்த ஃபினான்ஷியல் இயர்? 2019-2020. ஜஸ்ட் பிஃபோர் உள்ள இயர் தான். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் அன்னைக்கு முடியும். மொத்தமாக 12 மந்த்ஸ் அதில் இருக்கும். எந்த மந்த் ஸ்டார்ட் ஆகும்? ஏப்ரல். எந்த டேட்டு? 1. அதே மாதிரி எந்த மந்த் எந்த டேட்டில் கம்ப்ளீட் ஆகும்? 31 மார்ச்சில் கம்ப்ளீட் ஆகும். அப்போ அசஸ்மெண்ட் இயர் 2020-21 அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எந்த இயர், எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும்? 1 ஏப்ரல் ஆஃப் 2020 to 31 மார்ச் ஆஃப் 2021. சரியா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது 2019-2020 அப்படின்னா 1 ஏப்ரல் 2019 to 31 மார்ச் 2020. நெக்ஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட் இயர். அங்கேயே பார்த்துட்டோம். அப்போ ஜஸ்ட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபாலோயிங் இயர், ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய ஃபாலோயிங் இயர் தான் என்னது? அசஸ்மெண்ட் இயர். The taxpayer's income of the previous year is assessed to tax
in the assessment year at the rates prescribed in the Finance Act for the assessment year. Assessment year means the period of 12 months beginning from 1st April of every year and ending on 31st March of the immediately following year. The current assessment year 2020-21. For example, commences on 1st April 2020 and will end on 31st March of 2021. ஆக்சுவலாக நம்ம வந்து இன்கம் டேக்ஸில் எந்த இயரில் உள்ள இன்கத்துக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கான இன்கம் அப்படின்னா என்னது ப்ரீவியஸ் இயர். எந்த இயர் இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும், ப்ரீவியஸ் இயர் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் அந்த 12 மந்த்ஸில் நாம் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கத்துக்கு எந்த இயரில் போய் டேக்ஸ் பே பண்ணுவோம், அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் பே பண்ணுவோம். சரியா? இதுதான் இதில் உள்ள பேசிக் கான்செப்ட். இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இயருக்கான கேல்குலேஷன் தான் போடுவீங்க. ஆனால் இன்கம் டேக்ஸில் மட்டும் அப்படி கிடையாது. போன வருஷம் ஜஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கும்ல, அந்த 1st ஏப்ரல்லேருந்து 31st வரைக்கும், அந்த 31st மார்ச் வரைக்கும், அந்த மாதிரி ஒரு முழுசாக கம்ப்ளீட்டான ஒரு இயருக்கான இன்கம் 12 மந்த்துக்கான இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி அதுக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம கேல்குலேட் பண்ணி டேக்ஸ் பே பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த இன்கம் எந்த இயரில் உள்ள இன்கம்மை எடுக்கிறோமோ அது ப்ரீவியஸ் இயர், அந்த இன்கத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறோமோ அது அசஸ்மெண்ட் இயர். அவ்வளோதான். Next, format to find out gross total income and total income, that is net total income. சரியா? இது வந்து இந்த சார்ட் பார்க்கும்போது ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். salary, house property, business or profession, capital gain, other sources. இந்த இன்கம் டேக்ஸில் மெயினாக நம்ம படிக்க போகிறதே என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஹெட்டு, மொத்தம் 5 ஹெட்ஸ் உண்டு இன்கம் டேக்ஸில். salary, house property, business, capital gain, other sources. இந்த ஒவ்வொரு ஹெட்லேயும் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த 5 ஹெட்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸஸ், அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அது இருக்குதான்னு பார்க்கணும். கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் என்னது, கிராஸ் டோட்டல் இன்கம். அந்த கிராஸ் டோட்டல் இன்கத்தில் இருந்து ஒரு டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு செக்ஷன் 80ல் வருது. அது எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷன் வர அப்படின்னா 80Cலேருந்து 80U வரைக்கும் அது கொஞ்சம் டிடக்ஷன்ஸ் இருக்குது. அதில் எந்தெந்த டிடக்ஷன்ஸ் வருதோ அதையும் நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் வேல்யூ தான் என்னது, நெட் டோட்டல் இன்கம் ஆர் டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இதுதான் ஓவரால் சார்ட். இன்கம் டேக்ஸில் மொத்தமே இவ்வளோ தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் சேலரிக்கு தனியாக ஒரு ரூல்ஸு, ஒரு ஃபார்மெட் போட்டு படிக்கணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு தனி ரூல் அண்ட் ஃபார்மெட்டு, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு தனி ரூல் ஆர் ஃபார்மெட்டு, அது மாதிரி கேபிட்டல் கெயினுக்கும் தனி ரூல்ஸ் அண்ட் ஃபார்மெட்டு, அதர் சோர்ஸுக்கும் அதே மாதிரி தான். அது தனித்தனியாக ஒவ்வொரு ஹெட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடியது இன்னும் கொஞ்சம் தான். ஸோ அந்த ஃபார்மெட்டு படி அந்த செட் ஆஃப் லாஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய அந்த கிராஸ் டோட்டல் இன்கத்தில் டிடக்ஷன்ஸையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ நெட் டேக்ஸபிள் வேல்யூ. அதுக்கப்புறமா அந்த டேக்ஸபிள் வேல்யூக்கு தான் இன்னொரு கேல்குலேஷன் போடுவோம். டேக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் போடுவோம். அதுக்கு வேறு சார்ட்டு, அது இப்போதைக்கு தேவையில்லை. இது இவ்வளோ தான் பேஸு. Gross total income. The gross total income is the total income we earn by adding all the heads of income. என்னென்ன ஹெட்ஸ்லாம்? Income from salary, income from house property, then income from business or profession, income from capital gain, then income from other sources. இந்த 5 heads of incomeத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியதான் என்னது, gross total income. அடுத்தது total income. டோட்டல் இன்கம்னா என்னது, ஜஸ்ட் அந்த கிராஸ் டோட்டல் இன்கத்துலேருந்து அந்த 80Cலேருந்து 80U வரைக்கும் உள்ள டிடக்ஷன்ஸை போட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியதான் என்னது, டோட்டல் இன்கம். தி டோட்டல் இன்கம் இஸ் derived after subtracting the various deductions under section 80 from the gross total income. So we first calculate the gross total income and then subtract the deductions to arrive at the total income or taxable income. Thank you. Be humble, be teachable, and always keep learning.
Have a nice day.